சார் உங்க ஆடியோ கேட்கல, பேசுறீங்களா? இல்ல, இல்ல. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. சரி, இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் பேட்டர்ன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப்னு சொன்னேன். இது வந்து செகண்ட் டாப். சரி, இதில் நம்ம எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவோம், இந்த பேட்டர்ன் வந்து ஃபில்ஃபில் ஆகும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் என்ன பண்ணுவோம், இது ஃபில்ஃபில் ஆகும்னு சொல்லி ட்ரேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இருக்கக்கூடிய ரூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெஃபரன்ஸ் வந்து இருக்கணும், லெவல் இருக்கக்கூடாது. ஸோ லெஃப்ட் சைடில் பாஸ்ட்ல வந்து ரெஃபரன்ஸ் இருக்கணும், அந்த பேட்டர்ன் ஃபுல்ஃபில் ஆயிருக்கணும். லெவல் அப்படின்னா என்ன, இந்த பேட்டர்ன் ஃபார்ம் பண்ண செகண்ட் டாப் ஃபார்ம் பண்ண இந்த செல்லர் கேண்டிலோட க்ளோசிங்ல லெவல் இருக்கக்கூடாது. சரி, அதுக்கப்புறம் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஃப்டர் ஃபில்ஃபில் ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த பேட்டர்ன் ஃபில்ஃபில் ஆன மட்டும்தான் எடுக்க முடியும். ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம என்ன பண்ணுவோம், ஆஃப்டர் ஃபில்ஃபில் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லி இந்த கேண்டலுக்கு ட்ரேட் பண்ணுவோம். இது செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இருக்கக்கூடிய ரூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெஃபரன்ஸ் தேவை கிடையாது, ஆனால் லெவல் இருக்கணும், ரிஜெக்ஷன் இருக்கணும். ஸோ லெவல் இருக்கணும்னா இந்த கேண்டில் ஃபில்ஃபில் ஆன கேண்டில் க்ளோஸ் ஆன இடத்துல லெஃப்ட் சைடில் நமக்கு ஏதாவது ஒரு லெவல் இருக்கணும். அந்த லெவல் இருந்தால் அந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து ஒரு பையர் வந்து தன்னோட ரீப்ளேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லி என்ன பண்ணலாம், நம்ம அந்த கேண்டில் ரேட் பண்ணலாம். ஒருத்தருக்கு தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணுறோம், நெக் லெவல் வந்து வரைகிறோம். செல்லரோட க்ளோசிங்கில் நெக் வரைஞ்சிருக்கும். பாடி தான் வரையணும். இதை போய் இந்த ஹெட்டில் இந்த இடத்துல வரையக்கூடிய இந்த லெவல் மாதிரி ஏரியா மாதிரி விக்கோட சேர்த்து ஏரியாவை கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த செல்லரோட க்ளோசிங்கை மட்டும் அந்த லெவல் என்ன பண்ணணும், வரையணும். சிங்கிள் லைன் வந்து ட்ரா பண்ணணும். அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, இந்த மார்க்கெட் வந்து என்ன பண்ணணும், இந்த நெக்கை பிரேக் அவுட் பண்ணணும். திருப்பி பிரேக் அவுட் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணணும், மேலே வரும்போது இந்த லெவல்ல இந்த நெக் லெவல்ல அவன் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்து க்ளோஸ் ஆனால் நீங்க என்ன பண்ணலாம், இங்க ரிவர்சல் ரேட் கொடுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறதுக்கு வந்து ப்ரீவியஸா இருக்கக்கூடிய 2 விஷயங்கள் நடந்திருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. சரி, அது நடந்தாலும், அதாவது இங்க ஃபில்ஃபில் ஆகாம ஒரு இங்க பையர் வந்துட்டு அதுக்கப்புறம் செல்லர் கீழே வந்தாலும், இல்ல இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்டே வரல, கண்டினியூவா செல்லர் பிரேக் அவுட் பண்ணியிருந்தாலும் நமக்கு பிரச்சனையே கிடையாது, அதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த பையர் க்ளோஸ் ஆகக்கூடிய இடத்துல, அதாவது தேர்ட் ரூல் அப்படிங்கிறது என்ன, தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்கக்கூடிய ரூல் என்ன, அவன் நெக் என்ன பண்ணணும், அவன் பிரேக் அவுட் பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட். ஒருவேளை இங்க வந்து கரெக்டா நல்லா போனீங்க, இங்க வந்து செல்லர் இந்த நெக்ல கரெக்டா க்ளோஸ் ஆச்சுன்னா இங்க போய் ரிவர்சல் எடுக்க கூடாது. அதனாலதான் நான் வந்து நெக்கை பிரேக் அவுட் பண்ணிருக்குங்கிறது நான் என்ன பண்றேன் சொல்றேன். ஸோ இங்க வந்து செல்லர் க்ளோஸ் ஆனால் ரிவர்சல் எடுக்கணும், நெக்கை பிரேக் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவன் நெக் லெவல்ல ரீடெஸ்ட் எடுத்து க்ளோஸ் ஆகணும். ரீடெஸ்ட் என்ன பண்ணணும், எடுக்கணும். அதுல ரிஜெக்ஷன் இருக்கணும். பையர் கேண்டில்ல மேல வந்து ரிஜெக்ஷன் இருக்கும். ரிஜெக்ஷன் வந்து செல்லர் ஆக்டிவா இருக்காங்கிறது குறிக்குது. ரிஜெக்ஷன் இருந்தால் நீங்க என்ன பண்ணலாம், ரிவர்சல் எடுக்கலாம். இது வந்து தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபோர்த் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, ஃபோர்த் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அவன் வந்து நெக்கெல்லாம் பிரேக் பண்ணிட்டு தான் மேல வரணுமா, தேவையே இல்லை. டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணணும், அவன் பிரேக் பண்றான்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ என்ன பண்றான், இது மேல வரான், எப்படி வேணாலும் வரலாம். ஓகேவா? என்ன பண்ணணும், ஒரு பையருங்கிறத இந்த பாடியையும் விக்கையும் டோட்டலா அவன் என்ன பண்ணணும், பிரேக் அவுட் பண்ணணும். அண்ட் அதுல என்ன இருக்கணும், ரிஜெக்ஷன் இருக்கணும். இருந்தால் நீங்க என்ன பண்ணலாம், ரீட்ரேஸ்மெண்ட் ரேட்டுக்கு டேக் பண்ணணும். இது பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஃபோர்த் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இருக்கக்கூடிய ரூல் என்ன அப்படின்னா, அந்த பையர் வந்து பாத்தீங்கன்னா பையர் அவன் என்ன பண்ணிருக்கணும், இந்த பாடி அண்ட் விக் இத ரெண்டையுமே வந்து என்ன பண்ணிருக்கணும், அவன் பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டையும் அவன் பிரேக் அவுட் பண்ணியிருக்கணும். ஸோ ரெண்டாவது விஷயம் அது என்ன இருக்கணும், பிரேக் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய பையர் கேண்டில் ரிஜெக்ஷன் இருக்கணும். மூணாவது ஒரு விஷயம் என்ன, இதுல இருக்கக்கூடிய மூணாவது விஷயம் என்னன்னா, எந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கோ அந்த பிரேக் அவுட் கேண்டிலோட ப்ரீவியஸ் கேண்டில் வந்து செல்லர் கேண்டிலா இருக்கக்கூடாது. ப்ரீவியஸ் கேண்டில் செல்லர் கேண்டிலா இருக்க கூடாது. சரி, இந்த இடத்துல எதனால ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறோம், இதோட ரீசன் என்னன்னா, இந்த டபுள் டாப்பை ஃபார்ம் பண்ணது செல்லர். ஸோ அந்த டாப்பை வந்து மறுபடியும் அவன் ரீச் பண்ணும்போது சம்டைம் டபுள் டாப்ங்கிறது ட்ரிபிள் டாப்பா மாறும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கேண்டில் இங்க வரும்போது இந்த டபுள் டாப்பை ரீச் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவான், செல்லர் ஸ்ட்ராங்கா ரிஜெக்ஷன் கொடுத்து அப்படியே கீழே கொண்டு போவான். இந்த மாதிரி நடக்கும். இல்ல பையர் கரெக்டா அந்த லெவல்ல க்ளோஸ் ஆகும்போது செல்லர் ரிவர்ஸ் பண்ணுவான், அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போகலாம். இல்ல ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எகைன் பையர் என்ன பண்ணுவோம், பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேல கொண்டு போகலாம். எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ நம்ம இங்க கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எதனால கொடுக்குறோம், இதுல இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன அப்படின்னா, இந்த லெவல்ல செல்லர் இருக்கா, ஏன்னா இந்த லெவல்ல வந்து செல்லர் வந்து மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணி ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணியிருக்கான். இந்த லெவல்ல செல்லர் இருக்கா, அப்ப இந்த செல்லர் என்ன பண்ணுவான், இங்க அவன் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவான். ஒண்ணு, ஒரு கேண்டில் பையர் கேண்டில் க்ளோஸ் ஆனால் ரிவர்சலை கொடுப்பான், இல்ல பையர் வரும்போது ரிஜெக்ஷனை கொடுத்து செல்லர் என்ட்ரி ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா பையர் பிரேக் அவுட் பண்ணா தன்னோட இந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்லர் இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். அப்ப இந்த இடத்துல அவன் என்ன பண்ணிருக்கூடாது, இந்த பிரேக் அவுட் பண்ற கேண்டலுக்கு முன்னாடி கேண்டில் பையர் கேண்டில் தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த டபுள் டாப்புக்கு முன்னாடி வந்து இன்னொரு ரிவர்சல் இங்க நடந்திருக்க கூடாது. ஒருவேளை மார்க்கெட் இப்படி வந்து இங்க ஒரு ரிவர்சல் நடந்ததுக்கு அப்புறம் இங்க என்ன பண்ணிருக்கான், செல்லர் ரிவர்ஸ் பண்ணிட்டு எகைன் இப்படி பையர் மேல போறான்னு அப்பெல்லாம் ட்ரேட் எடுக்கக்கூடாது. நீங்க பிரேக் அவுட் பண்ற கேண்டிலுக்கும் எப்படி வந்து இந்த நெக், நான் என்ன சொன்னேன், இந்த ரெண்டு டாப்புக்கும் இடையில ஒரு டபுள் டாப் நீங்க பாக்குறதா இருந்தா, நெக் இல்ல சாரி, இந்த டபுள் டாப் எடுக்கிறதா இருந்தா இந்த ரெண்டு டாப்புக்கு இடையில பிரேக் அவுட் இருக்கக்கூடாது. அதே போலதான் இந்த கேண்டில்ல பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ரிவர்சல் எடுக்கிறதுக்கு, இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறதுக்கு இந்த லெவல்ல இங்க இந்த லெவல்ல இருந்து செல்லர் வந்து மறுபடியும் மூணாவது டைம், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் டைம் அவன் என்ன பண்ணிருக்க கூடாது, ரிவர்ஸ் பண்ணிருக்க கூடாது. ஸோ ரிவர்ஸ் பண்ணிருக்க கூடாது. ஸ்டில் வந்து மூணாவது டைம் வந்து நான் சொல்லியிருக்கேன், மூணுங்கிறது ட்ரேடிங்ல பவர்ஃபுல். ரெண்டு டைம் என்ன நடக்குதோ மூணாவது டைம் அந்த இடத்துல நடக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணுவான். ஸோ இந்த இடத்துல அவனை நடக்க விடாம பையர் பிரேக் அவுட் பண்ணிட்டானா, ஆஃப்டர் பிரேக் அவுட் என்ன பண்ணுவான், செல்லர் வந்து என்ட்ரி ஆகும். எதனால, இங்க இருக்கக்கூடிய செல்லரை தேர்ட் டைம் ரிவர்ஸ் பண்ண விடாம இந்த பையர் என்ன பண்ணிருக்கான், ஓவர் கம் பண்ணி அவன் என்ன பண்ணிட்டான், பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஏன்னா அவனை வீக் பண்ணல. சப்போஸ் இந்த கேண்டலுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் செல்லரா இருந்தால் ஆல்ரெடி இந்த இடத்துல செல்லர் என்ட்ரி ஆயிட்டான், அதுக்கப்புறம் செல்லர் வீக் ஆயிட்டா எகைன் பையர் ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் பண்ணதுனால பையர் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ். ஸோ இந்த பையருக்கு ப்ரீவியஸ் கேண்டில் கண்டிப்பா பையர் கேண்டிலா தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி கூட செல்லர் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா பிரேக் அவுட் பண்ற கேண்டிலுக்கு முன்னாடி கேண்டில் பையர் கேண்டிலா தான் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல இங்க தேர்ட் அட்டம்ப்ட்ங்கிறது வந்து பாக்கி இருக்கணும். இந்த இடத்துல இந்த லெவல்ல எந்த ஒரு செல்லரும் எகைன் ரிவர்ஸ் ஆகிடக்கூடாது. அப்பதான் வந்து இந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மூணாவது அட்டம்ப்ட் ட்ரை பண்ணுவோம். மூணாவது அட்டம்ப்ட் என்ன பண்ணுவோம், பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ரிவர்சல் கொடுப்போம். சரி, இதுதான் உங்களுடைய டபுள் டாப்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. டபுள் பாட்டத்துக்கு அப்படியே ஆப்போசிட். நான் என்னெல்லாம் ஃபில் பண்றதுக்கு இங்க செல்லருக்கு சொன்னேன், டபுள் பாட்டம் இருந்தா ஃபில் வந்து பையர். இங்க ரீட்ரேஸ்மெண்ட் பையருக்கு சொன்னேன், டபுள் பாட்டம் இருந்தா ரீட்ரேஸ்மெண்ட் வந்து செல்லர். இங்க நெக்க பிரேக் அவுட் பண்ணிட்டு பையர் க்ளோஸ் பண்ணுவான், நீங்க செல்லருக்கு கொடுக்கலான்னு சொன்னேன். டபுள் பாட்டமா இருந்தா நெக்க பிரேக் பண்ணிட்டு செல்லர் வந்து க்ளோஸ் பண்ணுவான், பையருக்கு கொடுப்பீங்க. இங்க ஹெட்டை பிரேக் பண்ணா, அதாவது ரெண்டு டாப்பையும் பிரேக் பண்ணா பையர் பிரேக் பண்ணுவான், செல்லர் கொடுப்பீங்க. டபுள் பாட்டமா இருந்தா செல்லர் பிரேக் பண்ணுவான், பையர் கொடுப்பீங்க. அப்படியே ஆப்போசிட். இதுலதான் டவுட் இருந்தா கேட்கலாம்.
சரி, நான் இப்போ இமேஜை காமிக்கிறேன். ஸோ இந்த இமேஜ்ல எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கும். இந்த ஒரு பேட்டர்ன்லயே நான் சொல்லக்கூடிய 4 ஆப்பர்ச்சுனிட்டி இதுல இருக்கும். ஸோ இங்க பாருங்க, இது ஒரு அப் ட்ரெண்ட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டாப் ஃபார்ம் ஆயிருக்கா. அது மாதிரி பக்கத்துல இருக்கும் இன்னொரு டாப் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த செல்லரோட டபுள் பாட்டமா இருந்தா செல்லரோட க்ளோசிங்கையும் பாக்குறீங்க. கரெக்டா ஈக்குவலா இருக்கு. இங்க எந்த ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட கிடையாது. ஸோ எனக்கு இந்த கேண்டில் நீங்க ஃபார்ம் ஆகும், இந்த பையர் கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும்போது இது ஒரு டபுள் பாட்டம் தெரிஞ்சிருச்சு. அடுத்து கண்டினியூஷன் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் நான் பண்ணக்கூடிய முதல் விஷயம் இங்க ரெஃபரன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இங்க பக்கத்துல எங்க இருக்கு டபுள் டாப் டபுள் பாட்டம் எதா இருக்குன்னு பாக்குறீங்க. இங்க ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஸோ இதுல ஒரு சின்ன வேரியேஷன் தான் இருக்கு. ஸோ இதுல என்ன நடந்திருக்கு, ஆஃப்டர் பேட்டர்ன் ஃபில் பண்ணியிருக்கான், அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபில் பண்ணியிருக்கான். ஸோ ரெஃபரன்ஸ் இருக்கு. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன, பையர் கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது அவன் லெவல்ல க்ளோஸ் ஆகிடக்கூடாது. அப்ப இங்க லெவல் எங்க இருக்கு, பக்கத்துல இருக்கக்கூடிய லெவல் இதுதான் இருக்கு. இந்த லெவல் பக்கத்துல இருக்கு, இன்னொரு லெவல் இங்க இருக்கு. ஒருவேளை பையர் கரெக்டா இந்த லெவல்ல க்ளோஸ் பண்ணாலும் இல்ல மேல போய் இங்க க்ளோஸ் பண்ணாலும் நீங்க ட்ரேட் எடுக்க முடியும். இப்ப க்ளோஸ் ஆயிருக்க கேண்டில்ல பாத்தீங்கன்னா பக்கத்துல லெவல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா லெவல் இல்லை. ஸோ ரெஃபரன்ஸ் இருக்கு, லெவல் இல்லை, இந்த கேண்டிலுக்கு ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபுல்ஃபில் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, செகண்ட் என்ன, ஃபில் ஆகக்கூடிய கேண்டில்ல என்ன இருக்கணும், அவன் கேண்டில் க்ளோஸ் ஆகிற இடத்துல என்ன இருக்கணும், லெவல் இருக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு லோன்லி கேண்டில் இருக்கு. அதாவது இந்த இடத்துல பாருங்க, இங்க இருந்து என்ன பண்ணிருக்கான், ரிவர்ஸ் பண்ணியிருக்கான், பையர் என்ட்ரி ஆயிருக்கான். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு, பையர் என்ட்ரி பாயிண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதே பாயிண்ட்ல பாருங்க, இங்க பையர் போகும்போது இந்த இடத்துல இருந்து செல்லர் ரிஜெக்ஷன் கொடுத்து செல்லரோட ப்ரெஷர்னால இங்க ஒரு செல்லர் கேண்டிலே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவல் நல்ல பிரைஸ் ஆக்ஷன் லெவல். அது போக இந்த பையரோட கேண்டில் என்ன இருக்கு, ரிஜெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன ட்ரேட் பண்ணலாம், ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, அடுத்து என்னது, கேண்டில் வரா. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இந்த நெக்ல இந்த நெக் லெவல், இந்த இடத்துல நெக் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பையருக்கு அப்புறம் செல்லர் என்ட்ரியா இருக்கு பாத்தீங்கன்னா இதுதான் நெக் லெவல். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, லெவல் வருவீங்க. ஸோ இங்க என்ன பண்றேன், இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த நெக்கை இவன் பிரேக் அவுட் பண்றான், பிரேக் அவுட் பண்ணிட்டான். பிரேக் அவுட் பண்ணிட்டு இங்க இப்படி க்ளோஸ் ஆகுறான். எகைன் நீங்க என்ன பண்றீங்க, பையர். ஸோ இது தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்றான், எகைன் செல்லர் வரும்போது இந்த இடத்துல நீங்க நீங்க என்ன கனெக்ட் பண்ணணும்னா, இவ்வளவு லாங் விக்கா இருந்தா இவ்வளவு லாங் விக்கா கனெக்ட் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த விக்க, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விக்க கனெக்ட் பண்றோம். இங்க நான் ஒரு ஏரியா வரைகிறேன். இந்த ஏரியா வரையும் போது இந்த இடத்துல பார்த்தா தெரியும், இந்த பையரோட விக்குக்கு நான் வரைகிறேன். ஏன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பெரிய விக்கு பாத்தீங்கன்னா அதுதான். ஸோ இந்த விக்க என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது பாடி அண்ட் விக்க பாத்தீங்கன்னா இந்த பையர் பிரேக் அவுட் பண்றான், சாரி இந்த செல்லர் பிரேக் அவுட் பண்றான். இந்த செல்லருக்கு முன்னாடி இருக்க கேண்டில் கூட செல்லர் கேண்டில் தான், இது பையர் கிடையாது. டபுள் பாட்டமா இருந்தா செல்லர் பிரேக் பண்ணுவோம், பையர் கொடுப்பீங்க. அந்த செல்லருக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் செல்லரா தான் இருக்கணும், பையர் கூடாது, செல்லர் தான் இருக்கு. ஸோ பாருங்க ரிவர்சல். ஸோ இங்க என்ன இருக்கு, 4 ஆப்பர்ச்சுனிட்டி ஒரே பேட்டர்ன்ல இருக்கு. அது போக நீங்க தனியா என்ன பண்ணுவீங்க, இந்த நார்மலா நீங்க ஹையர் கே வச்சு பார்த்துட்டு இருப்பீங்க. ஆஃப்டர் பிரேக் அவுட் பாருங்க ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு, ஆஃப்டர் பிரேக் அவுட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு, ஆஃப்டர் பிரேக் அவுட் இந்த இடத்துக்கு ட்ரேட் பண்ணுவீங்க. இது ஆப்பர்ச்சுனிட்டி. இது நீங்க நார்மலா பார்ப்பீங்க. இந்த பேட்டர்ன் நீங்க என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இது ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன், ஒரு கிளியர் கட்டான பேட்டர்ன். இது நெக் பாத்தீங்கன்னா, கிளியர் கட்டான பேட்டர்ன் பாருங்க, கரெக்டா இந்த சென்டர்ல நெக் இருக்குது, அதாவது கிளியர் கட்டன் சொன்னேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா நமக்கு இங்கே ஃபில் ஆகல, என்ன பாசிட்டிவ் ரெஃபரன்ஸ் இல்லை. ஸோ ஃபில் இல்லை. ஃபில் ஆகலை அப்படின்னா நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் எதுவும் கொடுக்க முடியாது. 2 ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எடுக்க முடியாது. 3வது ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, ஆஃப்டர் நெக் பிரேக் அவுட் அவன் என்ன பண்ணணும், நெக்ல க்ளோஸ் ஆனால் ரிஜெக்ஷன் கொடுத்து நீங்க என்ன பண்ணலாம், ரிவர்சல் எடுக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக் பிரேக் அவுட் பண்ணி ரிஜெக்ஷன் கொடுத்து க்ளோஸ் ஆகுறா, நீங்க என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். இங்க பாருங்க, இது ஒரு டபுள் டாப் பேட்டர்ன். ஸோ இதை நீங்க இந்த பையரோட க்ளோசிங்கையும் அடுத்து இருக்கக்கூடிய டாப்போட பையரோட க்ளோசிங்கையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. ஸோ சின்ன ஒரு தான், இது நல்ல வேல்யூடான பேட்டர்ன் தான். ஸோ இந்த பேட்டர்ன் பாருங்க,
நமக்கு இங்க பாஸ்ட்ல ரெஃபரன்ஸ் எதுவுமே தெரியல, அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த ஃபில்ஃபில் ஆகும்னு சொல்லி ட்ரேட் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஃபில்ஃபில் ஆன கேண்டில் பாருங்க கரெக்டா என்ன இருக்கு, லெவல்ல க்ளோஸ் ஆகுது வித் ரிஜெக்ஷன்ஸ் இருக்கு. லெவல்ங்கிறது வந்து பக்கத்துல இருக்க லெவல், எந்த லெவல்ல க்ளோஸ் ஆகுது. ஸோ நம்ம என்ன ட்ரேட் பண்றோம், ஆஃப்டர் ஃபில்ஃபில் ரீட்ரேஸ்மெண்ட். சரி, இந்த ட்ரேட் கொடுத்துருக்கோம், இந்த பையருக்கு ட்ரேட் பண்ணிருக்கோம் ஆஃப்டர் ஃபில்ஃபில் ரீட்ரேஸ்மெண்ட். இப்போ பாருங்க இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஆன கேண்டில் எங்க க்ளோஸ் ஆயிருக்குன்னா இந்த டபுள் டாப்போட நெக்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு வித் ஹியூஜ் ரிஜெக்ஷன். ஸோ வந்து இது நல்ல ஒரு ஹியூஜ் ரிஜெக்ஷன். இந்த சின்ன கேப் எல்லாம் இருக்கலாம், தப்பு இல்லை. அதுக்காக கரெக்டா நம்ம பிஆர்டி ஒன்னு மாதிரி கரெக்டா க்ளோஸ் ஆகலாம் கிடையாது, சின்ன கேப் இருக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம ஆஃப்டர் நெக் வந்து ரீடெஸ்ட் எடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் வித் ரிஜெக்ஷனோட நம்ம என்ன பண்றோம், தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கும். இப்போ பாருங்க மார்க்கெட் என்ன பண்ணுது, டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி அவங்க ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட்டை கீழே பண்ணுறாங்க. ஸோ இப்படிதான் போகும். இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி மேல வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஏரியாவை நீங்க என்ன ரொம்ப லாங்குக்கு இப்படிலாம் எடுக்கக்கூடாது, ஓரளவுக்கு நீங்க இது பண்ணலாம், எடுத்துக்கலாம். இதை நம்ம பிரேக் அவுட் பண்ணா ரீடெஸ்ட் கொடுக்கும். சம்டைம் உங்களுக்கு ரெண்டு பேட்டர்னும் ஃபார்ம் ஆகும். அதாவது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் டபுள் பாட்டம், அதே போல் வந்து இப்படி பார்த்தா தெரியும் உங்களுக்கு இது டபுள் டாப். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு பேட்டர்ன் சம்டைம் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இந்த ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ரேட் கொடுப்பீங்களா, அதாவது ஆஃப்டர் ஃபில்ஃபில்க்கு அப்புறம் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ரேட் கொடுப்பீங்க. ஸோ இந்த ஃபில்ஃபில் ஆகக்கூடிய கேண்டில் என்ன சொன்னா லெவல் இருக்கணும்னு சொன்னேன். அந்த லெவல் ஹரிசாண்டல் லெவல் தான் இருக்கணும்னு கிடையாதுங்க. நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் இருந்தாலும், நிறைய ரிவர்சல் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் லைனையுமே நீங்க என்ன பண்ணலாம், அதை லெவலா யூஸ் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டல் லெவல் மட்டும்தான் கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாஸ்ட்ல வந்து நான் 2-3 ரிவர்சல் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது, கேண்டில்ஸ் வந்து இந்த டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி ஃபில்ஃபில் ஆகக்கூடிய கேண்டில் வந்து நல்ல விஷயம் பாருங்க, ஃபில்ஃபில் ஆகக்கூடிய கேண்டில் என்ன பண்றோம், இந்த லெவல்ல க்ளோஸ் ஆகுறோம். ஸோ இந்த டபுள் டாப்பை பொறுத்தளவுக்கு இது என்ன ட்ரேடுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, டபுள் டாப்பை பொறுத்து ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டபுள் பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு, இந்த ஹெட்டோட ஏரியாவை இந்த செல்லர் பிரேக் பண்ணிட்டான். ப்ரீவியஸ் கேண்டிலும் செல்லர் கேண்டில். ஸோ ஆஃப்டர் ஹெட், அதாவது பாடி அண்டு விக்க நீங்க டோட்டலா பிரேக் பண்ணா நீங்க என்ன கொடுக்கலாம், ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டர்னை பொறுத்த அளவுக்கு இது என்ன ட்ரேடு, ஹெட் பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆன ட்ரேடு. எதனால கன்ஃபார்ம் ஆன ட்ரேடுனா, இந்த பேட்டர்னை பொறுத்த அளவுக்கு ஆஃப்டர் ஃபில்ஃபில் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகணும். அது போக ஆல்ரெடி இங்க ட்ரெண்ட் லைன் வேற இருக்கு, அந்த ட்ரெண்ட் லைனையும் என்ன இருக்கு, பையர் என்ட்ரி இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் படியும் பையர் வருவான். ஸோ இந்த டபுள் பாட்டத்தோட ஹெட்டையும் அந்த விக்கையும் பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ அதுபடியும் வந்து பையர் வருவான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மான ட்ரேட். அதுக்கப்புறம் என்ன பண்ற, அகைன் மார்க்கெட் மேல போகுது. இப்போ இந்த டபுள் டாப்பையும் இந்த விக்கையும் வந்து இந்த பையர் பிரேக் அவுட் பண்றான். பையருக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் பையர் கேண்டில். ஸோ நம்ம என்ன பண்றோம், ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கொடுக்குறோம். இதுல ரிஜெக்ஷன்ஸ் இருக்கு, ரிஜெக்ஷன் கண்டிப்பா இருக்கு. ஸோ இதோட பர்சனல் ட்ரேடு இதுல பாத்தீங்கன்னா நான் இவ்வளவு ட்ரேட் பண்ணியிருப்பேன். இது எதனால பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த டபுள் பாட்டம் வந்து இந்த கேண்டில் நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். இந்த டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த கேண்டிலுக்கு நான் ட்ரேட் பண்ணேன். ஸோ எதனால இந்த கேண்டிலுக்கு ட்ரேட் பண்ணேன் அப்படின்னா, இந்த சார்ட்ல பாருங்க இங்க ஒரு டபுள் டாப் இருக்கு. இந்த டபுள் டாப் பேட்டர்ன் ஆஃப்டர் டபுள் டாப் பேட்டர்ன் என்ன நடந்திருக்கு, ஃபில்ஃபில் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் இருக்கிறதுனால, அது போக இந்த கேண்டில் க்ளோஸ் ஆன இடம், இந்த க்ளோஸ் ஆன இடத்துல பாத்தீங்கன்னா இங்க நமக்கு என்ன இல்லை, லெவல்ஸ் எதுவுமே இல்லை. இங்க வந்து பிரைஸ் ஆக்ஷன் நடக்கல, அதாவது ரிவர்சல் நடக்குது. ஸோ என்ன பண்ண, இந்த கேண்டிலுக்கு நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபில்ஃபில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக ட்ரேட் பண்ணேன். ஸோ ஆக்சுவலி இது ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபில்ஃபில் ரீட்ரேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல நீங்க நல்லா பார்த்தா தெரியும், இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன். சரி, இது ஒரு ட்ரெண்ட் லைன், செல்லர் என்ட்ரி பாயிண்ட். இங்க பாருங்க பையர் என்ட்ரி, பையர் என்ட்ரி. அது போக இந்த லெவல்ல பாருங்க எகைன் வந்து இங்க இருந்து ஸ்ட்ராங் செல்லர் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான், மறுபடியும் இந்த செல்லர் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ இந்த லெவலும் பாத்தீங்கன்னா ரெண்டு லெவலும் இங்க என்ன இருக்கு, கனெக்ட் ஆகுது. ஸோ இதை வந்து கான்ஃப்ளூயன்ஸ் லெவல் சொல்லுவோம். என்னோட யூடியூப்லயே சொல்லியிருப்பேன், ரெண்டு ஸ்ட்ராங் லெவல் கனெக்ட் ஆகிற இடம் வந்து கான்ஃப்ளூயன்ஸ் லெவல். கான்ஃப்ளூயன்ஸ் லெவல் அப்படின்னா, கான்ஃப்ளூயன்ஸ்னா சங்கமம்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஸோ அந்த லெவல். அப்போ இந்த என்ட்ரி பாயிண்ட், இந்த என்ட்ரி பாயிண்ட் ரெண்டு லெவலையும் கனெக்ட் ஆகிற இடத்துல கரெக்டா கேண்டில் போய் க்ளோஸ் ஆகிறதுனால எனக்கு செல்லர் வரணும்.
அது வந்து நார்மல் ப்ரெடிக்ஷன். ஸோ நம்ம இந்த பேட்டர்ன் படியா பார்த்தீங்கன்னா இங்க செல்லர் தான் வரணும். இதனால பேட்டர்ன் ஆப்பர்ச்சுனிட்டி இங்க செல்லர் தான் வரும். அது போக சைக்காலஜி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரீவியஸா பாருங்க இந்த இடத்துல இந்த ஏரியா வரைக்கும் என்ன பண்ணியிருக்கான், பையர் வந்து கான்ஃபிடென்டா போயிருக்கான். சைக்காலஜி சொல்லி கான்ஃபிடென்டா போயிருக்கான். ஸோ ஒரு பையர் ஒரு கான்ஃபிடென்டா போயிருக்கான்னா அந்த கான்ஃபிடென்ட் லெவலை ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான்னு சொல்லியிருக்கேன். இந்த கேண்டில் பாருங்க இதுலயும் பையர் என்ன பண்ணிருக்கா, கான்ஃபிடென்ட் இருக்கு. ஸோ இந்த கேண்டில் பாருங்க பையர் கான்ஃபிடென்ட் இருக்கு, டெய்லை விட ஹெட் பெருசா இருக்கு. அடுத்த கேண்டில் பாருங்க ப்ரீவியஸா இருக்கக்கூடிய கரெக்டான அந்த கான்ஃபிடென்ட் லெவல்ல போய் இவன் க்ளோஸ் ஆயிருக்கான். அது போக இந்த கேண்டில்ல ஹெட்டை விட டெய்ல் பெருசா இருக்கு. ஸோ நான் சொல்லியிருக்கேன் ஹெட்டை விட டெய்ல் பெருசா இருந்தா ரிவர்ஸ் ஆகும் ஒரு விஷயம். ப்ரீவியஸா இருக்கக்கூடிய அவன் என்ன பண்ணியிருக்கா, ஒரு கான்ஃபிடென்ட் லெவல்ல வரைக்கும் ரீச் பண்ண ட்ரை பண்ணுவான், ரீச் பண்ணிட்டா ரிவர்ஸ் ஆகும் ரெண்டாவது விஷயம். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய நம்மளுடைய சைக்காலஜி. அது போக நமக்கு இந்த லெவல் அண்ட் கான்ஃபிடன்ஸ் லெவல் இது எல்லாப்படியும் பார்த்தீங்கன்னா 100% வந்து கான்ஃபிடென்டான ட்ரேட். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்ணணும், ஃபுல்லா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஆப்போசிட்ல மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா கிடைக்குதுன்னா நீங்க என்ன பண்ணலாம், கான்ஃபிடென்டா ட்ரேட் பண்ணலாம். இது ஒரு டபுள் டாப் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்ல பாருங்க ஃபில்ஃபில் ஆயிருக்கு, ஆஃப்டர் ஃபில்ஃபில் ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க கரெக்டா வந்து நமக்கு வந்து அந்த நெக்கில் க்ளோஸ் ஆயிருக்கு, ரீடெஸ்ட் எடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கா, ரிவர்ஸ்ல இருக்கு. டோட்டலா டபுள் இந்த சைடு வந்து ரெஃபரன்ஸ் இருந்திருந்தால் நம்ம இந்த ட்ரேட் பண்ணிருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துருக்கலாம். ஏன்னா இங்க லெவல் இல்லை, சொல்றேன் இங்க லெவல் இல்லை பக்கத்துல. அடுத்து இங்க லெவல் இருந்திருந்தால், இந்த இடத்துல வந்து லெஃப்ட் சைட்ல லெவல் இருந்திருந்தால் இந்த ட்ரேட் நம்ம எடுக்கலாம், செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அது வந்து நமக்கு தெரியல. ஸோ இந்த இடத்துல நான் மார்க் பண்ணது பொறுத்தவரைக்கும் என்ன ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இது. இப்போ பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த டபுள் டாப் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணி அந்த நெக்கை ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் எப்படி வந்து கீழே போகுது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டபுள் டாப் பேட்டர்ன், டபுள் பேட்டர்ன். சரி, ஓகே. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இல்லைன்னா நம்ம அடுத்த சப்ஜெக்ட் போகலாம். மொமெண்டத்தில் எப்படி ட்ரேட் பண்ணுறது. சரி, மொமெண்டம் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மொமெண்டம் நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மொமெண்டம் அப்படிங்கிறது 3 கேண்டில்ங்கிறது ஒரு மொமெண்டம். த்ரீ கேண்டில் அப்படிங்கிறது ஒரு அப்புறம் ஃபோர்த் கேண்டில் ஃபார்ம் ஆகும்னு வச்சுக்கோங்க, இன்னொரு கேண்டில் ஃபார்ம் பண்றோம். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல 60 to 70% மொமெண்டம் ஃபார்ம் ஆகும், அவன் கண்டினியூ பண்ண மாட்டான். அதாவது அடுத்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும், ரிவர்சல் பண்ணும். நீங்க சார்ட் எடுத்து பார்த்து அதிக நிறைய டைம் வந்து 3 கேண்டில் ஃபார்ம் ஆகும், ரிவர்சல் நடக்கும், 3 கேண்டில் ஃபார்ம் ஆகும், ரிவர்சல் நடக்கும். ஸோ ஃபோர்த் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஃபோர்த் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். ஃபிஃப்த் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த கண்டினியூ ஆன மொமெண்டம் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அர்த்தம். இதுக்கு அப்புறமா ஃபார்ம் ஆகக்கூடிய கேண்டில் ஒருவேளை ஃபிஃப்த்துக்கு அப்புறம் 6, 7 இப்படிலாம் போச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டீப் மொமெண்டம், டீப்பான மொமெண்டம். ஸோ நமக்கு முக்கியமான விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு மொமெண்டம் கண்டினியூ ஆயிருக்குன்னா டோட்டலா என்ன கேண்டில் இருக்கணும், 4 கேண்டில் இருக்கணும். ஸ்ட்ராங் மொமெண்டம்னா 5 கேண்டில் இருக்கணும். நீங்க ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் பாக்குறீங்க, நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டியில ஏதாவது ஒரு ரிவர்சல் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வருது, ஆனா அந்த ரிவர்சல் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டத்துல வருதுன்னா அந்த ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்ட்ராங் மொமெண்டம் வந்து அது உங்களுக்கு 50-50 சான்ஸ் தான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி படி உங்களுக்கு ரிவர்சலும் ஆகலாம், இல்ல இந்த ஸ்ட்ராங் மொமெண்டத்தினால பையரும் வரலாம். ஸோ நீங்க எந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கும்போது இதையும் நீங்க என்ன பண்ணணும், மைண்ட்ல வச்சுக்கணும். அதே போல வந்து நீங்க ஹையர் ஹை அதெல்லாம் ட்ரேட் பண்ணும்போது பேட்டர்னையும் பார்க்கணும். அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த பேட்டர்ன் மூலமா வந்து நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஆப்போசிட்டோட ஆப்பர்ச்சுனிட்டி வர்ற மாதிரி எங்க பேட்டர்ன் இருக்கா அப்படிங்கிறதுல நீங்க என்ன பண்ண சார்ட் ஆகும். சம்டைம் வந்து நீங்க கண்டினியூஷன் ட்ரேட் கொடுக்கும்னு நினைப்பேன், நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், பிசிடியா இருக்கும்.
பட் அந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் சாரி இந்த டபுள் டாப் வந்து அவன் பிரேக் அவுட் பண்ணியிருப்பான். ஸோ அந்த டபுள் டாப் பிரேக் அவுட் பண்ணதுனால ஆப்பர்ச்சுனிட்டி என்ன ரிவர்ஸ் ஆகும். நம்மளுடைய நார்மல் நீங்க ஹையர் ஹையை படி பார்க்கும்போது ஆஃப்டர் பிரேக் அவுட் வந்து ஒரு ஹையர் ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணியிருந்திருப்பீங்க, பிரேக் அவுட் கண்டினியூஷன் ரேட் கொடுக்கணும்னு நினைப்பீங்க. அப்படி என்ன பண்ணுவீங்க, டோட்டலாகவே இந்த ட்ரேட் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ என்னால 50-50 சான்ஸ் உங்களுக்கு ஹையர் ஹை படி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் பையர் வருவான். ஆனால் இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்க அப்படின்னா செல்லர் வருவான். ஸோ அதை என்ன பண்ணணும், நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த மொமெண்டம் தான். அப்போனா ஒரு 3 கேண்டிலுங்கிறது ஒரு மொமெண்டம். ஃபோர்த்து கேண்டில் ஃபார்ம் ஆகுறான் அப்படின்னா அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகுறான். 5th கேண்டில் ஃபார்ம் ஆகுறான் அந்த மொமெண்டம் ஸ்ட்ராங் ஆகும். சேம் செல்லரும் அப்படிதான். சரி சரி, இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா செல்லருக்கும் செலவு அப்படிதான். ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில்ங்கிற மொமெண்டம், 4 கேண்டில்ங்கிறது கண்டினியூஷன். அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகுறான்னு அர்த்தம். அடுத்து 5th கேண்டில்ங்கிறது மொமெண்டம் ஸ்ட்ராங் ஆகுறான்னு அர்த்தம். ஸோ 3 கேண்டில் ஒரு மொமெண்டம், 4th கேண்டில் வந்துச்சுன்னா மொமெண்டம் கண்டினியூ ஆகுது, 5th கேண்டில் வந்து மொமெண்டம் ஸ்ட்ராங் ஆகுது. ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க எடுக்கும்போது கண்டிப்பா வந்து அந்த இடத்துல வந்து மொமெண்டம் கண்டினியூ ஆயிருக்கும். மொமெண்டம் கண்டினியூ ஆயிருக்கு. சப்போஸ் இந்த கேண்டில் கண்டினியூ ஆகக்கூடிய கேண்டிலோ இல்லை அப்படின்னா கண்டினியூ ஆனதுக்கு அப்புறம் ஸ்ட்ராங் ஆகக்கூடிய கேண்டிலோ எதுவா இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய ரூல் என்ன, அவன் மொமெண்டம் இருக்கணும். மொமெண்டத்துக்கு அப்புறம் 4வது கேண்டிலோ இல்ல 5வது கேண்டிலோ 6வது கேண்டிலோ ஒரு இன்வெர்டர் ஹேமர். ஓகே, இது என்னது, இன்வெர்டர் ஹேமர் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்வெர்டர் ஹேமர் ஃபார்ம் ஆகணும். அது போக அந்த இன்வெர்டர் ஹேமருங்கிறது அதோட பாடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் அதாவது ஸ்மாலாவது இருக்கணும். ஸ்மாலா இருக்கலாம் அல்லது மீடியமா இருக்கலாம். மீடியமை விட பெருசாகவும் இருக்கக்கூடாது பாடி, ஸ்மாலை விட சின்னதாகவும் இருக்கக்கூடாது. சரி, ரொம்ப வீக்கான பாடியா இருக்கு அதெல்லாம் இன்வெர்டர் ஹேமர் இருக்கக்கூடாது. ரெண்டாவது விக்கு நமக்கு சொல்ல தெரியும், பாடி இன்வெர்டர் ஹேமர்னாலே பாடியை விட 2.5 டைம்ஸ் வந்து இந்த விக்கு ஜாஸ்தி இருக்கும். அதை தான் நீங்க என்ன பண்ணணும், இன்வெர்டர் ஹேமரா எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், பெஸ்ட் ட்ரேட் வந்து கால் ஆப்ஷன் கொடுக்கலாம். பெஸ்ட் ட்ரேடு கால் ஆப்ஷன் கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைக்காலஜி ட்ரேடு தான். ஸோ இது எதனால கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த கேண்டில்ல ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த இன்வெர்டர் ஹேமர் எதை குறிக்குது, இதுல என்ன இருக்கு, பையரோட கான்ஃபிடென்ட் இருக்கு. ஸோ முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு கேண்டில் வந்து அது போக இந்த கேண்டில்ல பாருங்க டெய்ல இல்லை, அப்போ ஹெட் பெருசா இருக்கு. ஸோ கண்டினியூ ஆக ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் விஷயம், டெய்ல விட ஹெட் பெருசா இருந்தா கண்டினியூ ஆக ட்ரை பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது விஷயம், ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த கான்ஃபிடென்ட் லெவலை ரீச் பண்றதுக்கு அடுத்த கேண்டில் ட்ரை பண்ணும். ஸோ இப்போ இந்த கேண்டில் என்ன இருக்கு, இவன் வந்து இந்த பையர் கேண்டில் பையர் வந்து ஆக்டிவா இருக்கான், பையர் கான்ஃபிடென்டா இருக்கான், பையர் வில்லிங்கா இருக்கான் அப்படின்னா இந்த பையர் என்ன பண்ணுவான், இந்த மொமெண்டத்துல இருக்கக்கூடிய பையரோட பவர் எடுத்துட்டு இந்த பையரோட ஸ்ட்ராங் ஆகுது. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும், மொமெண்டம் ஃபார்ம் ஆகி அவன் கண்டினியூ ஆயிருக்கணும். 3வது கேண்டில் இன்வெர்டர் ஹேமர் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது, ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா மொமெண்டம் கண்டினியூ ஆகல, உங்களுக்கு ரிவர்ஸ்ல இருக்கு, பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மொமெண்டத்துல இருக்கக்கூடிய பையர் பேருந்து ஸ்ட்ராங் எடுத்துட்டு இவன் என்ன பண்ணுவான், அடுத்த கேண்டில் கண்டிப்பா வந்து பையர் கேண்டில். சம்டைம்ஸ் வந்து இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேண்டில் அதிகமா பாத்தீங்கன்னா பெரிய கேண்டில் தான் வரும். இந்த லெவலை ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அதே போல செல்லர் கேண்டிலா எடுத்துட்டு செல்லர் மூமெண்டம் ஆயிருந்தா செல்லர் மூமெண்டத்துல வந்து அது மாதிரி 5th கேண்டில் தான் வரணும் கிடையாது. அது எத்தனாவது கேண்டில், 6வது கேண்டில் கூட வரலாம், 7வது கேண்டில் கூட வரலாம். ஆனால் 3 கேண்டிலுக்கு அப்புறம் தான் வரணும் இன்வெர்டர் ஹேமர். 3வது கேண்டில் வந்து எடுக்கக்கூடாது. இதை பொறுத்தளவுக்கு டவுன் மூமெண்டத்தை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேங்கிங் மேன் இருக்கும். இதுதான் நீங்க என்ன பண்ணலாம், கண்டினியூஷன்.
சேம் இந்த இடத்துல என்ன இருக்கு, செல்லரோட கான்ஃபிடென்ட் இருக்கு. ஸோ கான்ஃபிடன்ட் லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு இந்த செல்லர் வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த செல்லரில் டெய்லை விட ஹெட் பெருசாக இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுவோம், கண்டினியூவாக ட்ரை பண்ணுவோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்லரோட மொமெண்டத்தினால அந்த ஃபோர்ஸ்னால என்ன பண்ணும், இந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 3 கேண்டில்ல ஃபார்ம் ஆகக்கூடாது. மூமெண்டத்துக்கு அப்புறம் தான் இந்த கேண்டில் வரணும். இந்த கேண்டிலோட பாடி வந்து அட்லீஸ்ட் ஸ்மால் சைஸாக இருக்கணும். அதோட விக்குங்கிறது பாடியோட 2.5 டைம்ஸ் ஜாஸ்தி இருக்கணும். அதுதான் ப்ராப்பரான ஒரு இன்வெர்டர் ஹேமர். ஹேங்கிங் மேனும் அப்படித்தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகணும், ஹேங்கிங் மேன் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மூமெண்டத்தில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு மொமெண்டம், ஒரு என்ன ஹேமர் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஹேமர். ஸோ அடுத்த கேண்டில் பாருங்க, இந்த கான்ஃபிடன்ட் லெவலில் ரீச் பண்ணிட்டு எனக்கு பெரிய கேண்டில் ஆகும். ஸோ இந்த மொமெண்டம் 3 கேண்டிலுக்கு அப்புறம் 4th கேண்டில் ஒரு இன்வெர்டர் ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல கொடுக்கும்போது நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம், லெஃப்ட் சைடில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், நார்மல் ப்ரைஸ் ஆக்ஷன் பிரச்சனை இல்லை, ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆன ஏரியா நல்ல ஒரு ஸ்ட்ராங் லெவலில் ஃபார்ம் பண்ணி, அந்த மாதிரியும் இல்லை வந்து நிறைய ரிஜெக்ஷன் ரிவர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் லெவல்லையும் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுது, அந்த இடத்துல அவாய்ட் பண்ணிக்கணும். மற்றபடி நீங்க நார்மல் ஒரு சின்ன பிரைஸ் ஆக்ஷன், இந்த மாதிரி ஒரு பிரைஸ் ஆக்ஷன் இருந்தாலும், சப்போஸ் இந்த இடத்துல ஒரு வேலை இந்த இடத்துல செல்லர் கேண்டில் இல்லை, சரியா, இந்த கேண்டில் வந்து ஒரு இன்வெர்டர் ஹேமரா ஃபார்ம் ஆகுறான்னா கண்டிப்பா இது என்ன பண்ணும், ஒரு மொமெண்டத்தை பிரேக் பண்ணி தான் வந்து ரிவர்சல் ஆகும்னு நான் அதிகமாக சொல்லியிருக்கேன். இவன் என்ன பண்ணுவோம், நீங்க தைரியமா நம்ம கொடுக்கலாம். பெரிய பிரைஸ் ஆக்ஷன் இருக்கு, நல்ல ஒரு பிரைஸ் ஆக்ஷன் இருக்கு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கலாம். கூட ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, ஓகே, மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கோங்க, கட்டாயம் திரும்பி ஜாயின் பண்ணிக்கோங்க.